வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளரி பழம் வச்சுருக்கோம், அடுத்து வெள்ளரிக்காய் இருக்குது, இது வந்து தட்டைப்பயிர் வச்சுருக்கோம், இது வந்து அவரைக்காய் வந்து பொரியல். நேற்று அவரைக்கொட்டை பண்ணியிருந்தேன், இன்றைக்கி அவரைக்காய் கொஞ்சம் ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து மெயின் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நேற்று கம்பு சோறு வச்சுருந்தோம், அது கம்பு சோறு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குமுட்டிக்கீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து மதியானத்துக்கு சேர்த்து பண்ணியாச்சு. இது வந்து அப்புறம் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை வரவு. மதியம் வரைக்கும் மதியமும் இதே உணவு தான் சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நேற்று வந்து நம்ம கதிர் மருத்துவமனை டாக்டர் அமுதா வந்து மீட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நிறையா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பேசினது எல்லாமே வந்து உணவை பற்றி தான் பேசினாங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் டயட்டை பற்றி பேசினாங்க. குவார்ட்டர் பிளேட்டு, ஆஃப் பிளேட் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. குவார்ட்டர்னால் வேறு எதாவது நினச்சிடாதீங்க. ஒரு பிளேட்டில் வந்து குவார்ட்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப டீப்பாக டாக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மருத்துவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உணவை பற்றி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. போன உடனே பார்த்துட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு இந்த மாத்திரையை மாற்றுங்க அந்த மாத்திரையை மாற்றுங்கன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க நம்ம நண்பருங்கிறனால டாக்டர் அமுதா வந்து அப்படி சொல்லலை. இருந்தாலும் ஜென்ரலாகவே எல்லா பேஷண்ட்டையும் அவங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்ல உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கே வர தேவையில்லைங்கிறதை இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ நல்ல உணவு தான் முக்கியம். நல்ல உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனை பக்கம் போகவே வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே.